நம்மளோட போன வீடியோவில் நம்ம வந்து எஃப்ஐயோட டெர்மினாலஜிஸ் பற்றி பார்த்தோம். இட்ஸ் லைக் நோடுனா என்ன, பூல் மெம்பர்னா என்ன, பூல்னா என்ன, விர்ச்சுவல் சர்வர்னா என்னன்றதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். அதே மாதிரி ஒரு எஃப்ஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து டேட்டா ஃப்ளோ நடக்குது, எப்படி டிராஃபிக் ஃப்ளோ நடக்குது, எப்படி வந்து 2 செஷனாக இருக்குது, எப்படி ரெக்வஸ்ட் ஹிட் பண்ணனையும் திருப்பி லோட் பேலன்ஸ் நடக்குது, இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் இதே இதில் ஏஎஸ்எம் இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த டிராஃபிக் ஃப்ளோ நடக்குது அப்படின்னு பார்க்கணும். மீன்ஸ் இப்போ இஃப் இன்கேஸ் வந்து வேஃப் இன்டகிரேட் ஆயிருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்படின்னா எப்படி நடக்குது அந்த டிராஃபிக் ஃப்ளோன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒரு கிளைண்ட் இருக்காரு. இங்கே வந்து நமக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் இருக்குது, www.testfi.com தான் நம்மளோட வெப் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு இந்த சர்வர்ஸ்லாம் ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சர்வர்ஸை தான் நம்ம வந்து பூல் மெம்பர்னு சொல்கிறோம் டெக்னிக்கலாக இல்லையா. ஸோ இந்த பூல் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பூல் அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ பட் நான் இங்கே வந்து ஜஸ்ட் டிஃபால்ட் பூல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பூல் வந்து எங்கே அசோசியேட் ஆகிருக்கும், யார் கூட அசோசியேட் ஆகிருக்கும், இதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த விர்ச்சுவல் சர்வர் கூட அசோசியேட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அஸ் பர் கிளைண்ட் இவருக்கு வந்து இந்த பேக் அண்ட் சர்வரை பற்றின விசிபிலிட்டியாக இருக்காது. கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் www.testfi.comனா இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த விர்ச்சுவல் சர்வர் தான். ஏன்னா இதோட ஐபியை தான் நம்ம வந்து டிஎன்எஸ்ல வந்து மேப் பண்ணியிருப்போம், testfi.comனு. ஸோ அவருக்கு டிஎன்எஸ்ல வந்து போய் ரிசால்வ் ஆகி வரும்போது அவருக்கு வந்து testfi.comக்கான ஐபி எதுன்னு கொடுக்கும், இந்த விர்ச்சுவல் சர்வரோட ஐபியை தான் கொடுக்கும். ஓகே, ஸோ அஸ் பர் கிளைண்ட்டு testfi.comனா யார், இந்த விர்ச்சுவல் சர்வர் தான். அவருக்கு வந்து ஆக்சுவலாக அந்த பேக் அண்ட் சர்வர்ஸை பற்றின விசிபிலிட்டியே இருக்காது. ஸோ இந்த கேஸில் எப்படி வந்து இப்போ ஏஎஸ்எம் இன்டகிரேட் பண்ணியிருக்கும் போது எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டிஎன்எஸ் ரிசர்வேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஐபி கிடச்சிருச்சு. ஸோ அவரோட ரெக்வஸ்ட் வந்து இப்போ கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட் வந்து இப்போ எஃப்ஐக்கு வந்து ரீச் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எஃப்ஐ ரீச் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோம், அதாவது வெனேசே எஃப்ஐ அதோட விப்புக்கு விர்ச்சுவல் சர்வருக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ன செக் பண்ணணும்னா, இஸ் தெர் இஸ் எனி மேட்சிங் லேயர் 7 பாலிசி தட் இஸ் அசோசியேட்டட் டு திஸ் பர்டிகுலர் விர்ச்சுவல் சர்வர்னு பார்க்கும். ஏதாவது இந்த விர்ச்சுவல் சர்வருக்கு எந்த விர்ச்சுவல் சர்வருக்கு எனக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சோ அந்த விப்புக்கு ஏதாவது ஒரு லேயர் 7 பாலிசி அசோசியேட்டட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும். ஓகே, ஒருவேளை இல்லை அப்படின்னு இருக்க பட்சத்தில் நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி என்ன நடக்கும், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த விர்ச்சுவல் சர்வருக்கு பின்னாடி இருக்க பூல் எதுவோ அந்த பூலுக்கு போகும். ஸோ பேஸ்ட் ஆன் த லோட் பேலன்சிங் அல்காரிதம் வாட் எவர் வி கான்ஃபிகர்ட் அவைலபிள் சர்வருக்கு அந்த ரெக்வஸ்ட் போகும். அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து திருப்பி வந்து கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ இப்படி தான் வந்து இது நடக்கும் இல்லையா. எப்போ இப்படி நடக்கும், இஃப் இன்கேஸ் லேயர் 7 பாலிசி இல்லாத பட்சத்தில். ஒருவேளை லேயர் 7 பாலிசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துச்சு அப்படின்னா அதில் ஏஎஸ்எம் பாலிசி அவைலபிளாக இருக்கா, ஏதாவது ஆக்டிவ் ஏஎஸ்எம் பாலிசி அவைலபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகே, ஒருவேளை ஏஎஸ்எம் பாலிசி இல்லைன்னா அகெயின் வந்து டிஃபால்ட் பூல் மீன்ஸ் இதுக்கு அசோசியேட்டடாக இருக்க பூலுக்கு போயிட்டு பேஸ்ட் ஆன் த லோட் பேலன்சிங் அல்காரிதம் அது வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஒருவேளை ஏஎஸ்எம் பாலிசி வந்து அசோசியேட் ஆயிருக்கு மீன்ஸ் இந்த விர்ச்சுவல் சர்வருக்கு நம்ம ஒரு ஏஎஸ்எம் பாலிசி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துச்சு அப்படின்னா அப்போ தான் எங்கே போகும், அந்த ஏஎஸ்எம் பாலிசிக்கு போகும். ஓகே, அந்த ஏஎஸ்எம் பாலிசிக்கு போயிட்டு மீன்ஸ் அந்த செக்யூரிட்டி பாலிசிக்கு போயிட்டு இந்த வந்திருக்க ரெக்வஸ்ட்டை அதோட மேட்ச் பண்ணி பார்க்கும். இந்த செக்யூரிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க செக்யூரிட்டி பாலிசிக்கு ஒத்து போகுதா இந்த ரெக்வஸ்ட்டு, இல்லை வயலேட் பண்ணுதா அப்படின்னு. ஒருவேளை ஒத்து போகுது அப்படின்னாக்கா மீன்ஸ் அதில் நம்ம எதெல்லாம் வந்து செக்யூரிட்டி பாலிசி டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே தான் இருக்குது, இது வந்து சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்துச்சு அப்படின்னா அப்போ வந்து திருப்பி வந்து ஓகே அப்படின்னு சொல்லி பேக் அண்ட் சர்வருக்கு பூல் மூலமாக அனுப்பிச்சிடும். ஒருவேளை இஃப் இட் ஃபைன்ஸ் ஏதாவது ஒரு ப்ரீச் இருக்குது, வந்த ரெக்வஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு இந்த செக்யூரிட்டி பாலிசியோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஒத்து போகலை, ஏதோ ப்ரீச் இருக்குது, வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துச்சுன்னா இம்மிடியட்டாக என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு வயலேஷனை ட்ரிகர் பண்ணும். ஓகே, வயலேஷனை ட்ரிகர் பண்ணது மட்டும் இல்லாமல் இம்மிடியட்டாக அந்த ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் லாக் பண்ணும். ஓகே, இந்த சோர்ஸ்லேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த வல்னரபிலிட்டிக்கு ஆர்எல்ஸ் வந்து இந்த அட்டாக்குக்கு இந்த அட்டாக் சிக்னேச்சர் மேட்ச் பண்ணுற மாதிரி ஆர்எல்ஸ் பேசிக்காக என்ன இந்த செக்யூரிட்டி பாலிசியை ஒத்து போகாமல் வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற லாகை பதிவு பண்ணும், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன மாதிரி கன்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி ப்ரொசீட் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ராப் பண்ணு அப்படின்னு போட்டிருந்தோம்னா அந்த பாக்கெட்டை ட்ராப் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து ஏஎஸ்எம் அதாவது வேஃப் வந்து இன்டகிரேட் பண்ணியிருந்தோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற வெப் அப்ளிகேஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ பேசிக்காக என்ன,
கிளைண்ட்லேருந்து வர ரெக்வஸ்ட்டு எஃப்ஐயை ஹிட் பண்ணுது. எஃப்ஐயை ஹிட் பண்ண உடனே எஃப்ஐ வந்து ஏதாவது ஆக்டிவாக லேயர் 7 பாலிசி இருக்கான்னு பார்க்குது. ஒரு வேளை லேயர் 7 பாலிசி இருக்குது அப்படின்னா அது ஏஎஸ்எம் பாலிசி இருக்கான்னு பார்க்குது. ஏஎஸ்எம் பாலிசி இருக்குது அப்படின்னாக்கா ஓகேன்னு அந்த பாலிசி எடுக்குது. அந்த பாலிசிக்கும் இப்போ வந்திருக்க ரெக்வஸ்ட்டுக்கும் ஒத்து போகுதான்னு பார்க்குது. ஒத்து போகுது அப்படின்னாக்கா அதை வந்து பேக்கெண்ட் சர்வருக்கு அனுப்பிச்சிருது. ஒரு வேளை இதில் ஏதாவது வயலேஷன் இருக்குது, வந்திருக்கிற ரெக்வஸ்ட்டில் வந்து இந்த செக்யூரிட்டி பாலிசி மேட்ச் பண்ணலை, இதில் வயலேஷன் இருக்குனாக்கா ஒரு வயலேஷன் பேர் என்ன செக்யூரிட்டி பிரீச் இருக்குது அப்படின்னாக்கா வயலேஷனை ட்ரிகர் பண்ணிவிட்டு வந்திருக்க ரெக்வஸ்ட்டை வந்து டீட்டெயிலாக ஒரு லாக் பதிவு பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டை ட்ரா பண்ணும். இப்போ நம்ம பிளாக் பண்ணுற மாதிரி கன்ஃபிகர் பண்ணியிருந்தா இல்லை டிரான்ஸ்பரண்ட் மோடில் போட்டிருந்தா பாஸ் பண்ணும். ஓகே, பட் இப்படி தான் வந்து தனக்கு வேஃபுக்கு பின்னாடி இருக்கிற வெப் அப்ளிகேஷன்ஸை வேஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, இது ரொம்ப ஹை லெவல் ஆர்கிடெக்சர். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இன்டெப்த்தாக வந்து இதை பற்றி பார்க்கலாம்.